வீக்கெண்ட் மோட்டிவேஷன். எதுக்காக நம்ம சக்ஸஸை நோக்கி போகணும், அந்த டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும், ஏன் நம்ம ஒரு கோல் அட்டைன் பண்ணுறதுக்காக நிறைய பிளான்ஸ் போடணும், அதையே ஃபோக்கஸ் பண்ணணும், ஏன் ஹார்ட் ஒர்க் போடணும், இம்பாசிபிளை ஏன் பாசிபிளாக மாற்றணும். இந்த ஏன்ற கேள்விகளுக்கான பதில் வந்து நமக்கு லமார்க்கும் டார்வினும் சொல்லிட்டாங்க. தியரி ஆஃப் எவல்யூஷன், யூஸ்ட் அண்ட் டிஸ்யூஸ்ட் தியரி. சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகாமல் உங்கள் குழந்தைங்க நெக்ஸ்ட் லெவல் போக மாட்டாங்க. புரிகிற மாதிரி நெருப்பு கோழியை வச்சு சொல்கிறேங்க. நெருப்பு கோழிக்கு பறக்க தெரியுன்றது அந்த நெருப்பு கோழிக்கே தெரியாமல் போயிடுச்சு. ஏன்? எல்லா பறவைகள் மாதிரியும் ஆஸ்ட்ரிச்சுக்கும் 2 ரெக்கைகள் இருக்கும். அதால் கண்டிப்பாக பறக்கவும் முடியும். பறவைனாலே ரெக்கை இருக்கும், பறக்கவும் முடியும். அவங்க முன்னோர்கள் பறக்காமலே இருந்ததால் அடுத்த வந்த சந்ததிகள், அவங்கள பார்த்து வளர்ந்த சந்ததிகள் பறக்கிறத மறந்துருச்சு. இதைத்தான் லமார்க் வந்து யூஸ்ட் அண்ட் டிஸ்யூஸ்ட் தியரின்னு சொல்கிறாரு. ஆஸ்ட்ரிச் அதிகமாக சாப்பிட்டு உடல் பெருத்து வெறும் நடக்க மட்டும்தான் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க மொத்த கூட்டமும் பறக்கிறத மறந்து ஓட ஆரம்பித்தாங்க. ஓடி 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 அதோட இரையை தேடி வேட்டையாடி சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அது பழைய நிலைக்கு போயிடுது. அதுக்கிட்ட ஒரு ரெக்கை இருக்குது, 2 ரெக்கைகள் இருக்குது, நம்ம பறக்கலாம் அப்படின்றதவே அவங்க மறந்தே போயிட்டாங்க. அவங்க மறந்ததால் அவங்க சந்ததிகள் மறந்தாங்க. தொடர்ந்து அந்த இனத்துக்கே பறக்கிறதுனா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ உங்கள் பசங்க நல்லா வரணுன்னா வகுப்பறையோ அறிவுரையோ தேவையில்லை. நீங்கள் வாழ்ந்து காட்டுறது மூலமாக தான் அவங்கள வாழ வைக்க முடியும். ஸோ பி தி எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் கிட்ஸ். யாராச்சும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு கேட்டால் என் பசங்களுக்காகன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.